السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد الله سبحانه وتعالى இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னை திருப்தி ஆடுறதுக்காக மனிதத்தின் சமூகத்துக்கு ஒரு வழிமுறையாக அமைத்தார். அதன் பெயரை இஸ்லாம் என்று வைத்தான். அவனை கீழ்ப்பணிஞ்சு நடந்து கொள்ளுமாறும் இந்த மக்களின் வழிமுறையாகட்டும் என்று. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நிச்சயமாக மார்க்கம் அல்லாஹ் கிட்டது அல் இஸ்லாம் என்ற அல்லாஹ்க்கு கீழ்ப்பணிகிறது. அரபியிலே தீன் என்றால் மதின் துபிஷை, எதை நான் எனக்காக ஒரு வழிமுறையாக அமைக்கிறதோ அதுக்குத்தான் தீன் என்றது. அப்ப என்னுடைய வழிமுறையான தீனானது அல்லாஹ்க்கு கீழ்ப்பணியும் என்ற குணம் எம்லை அமைந்தே தீர வேணும். அந்த கடமையான குணம் எங்கள்ல இருந்தே தீர வேணும் என்றதுக்காக என்னை வணக்கங்களாக வழிமுறையாக ரப்புல் ஆலமீன் கடமையாக்கினான். ரமதானின் ஒரு மாதத்தை நோன்பு நோக்குது கடமையாக்கினான். லஅல்லக்கும் தத்தகூன் என்று காரணத்தை சொன்னான். நீங்கள் தக்வா உள்ளவங்களாக அமைந்தே தீர வேண்டும் என்று. தக்வாண்டா அல்லாஹ்வுடைய ஏவல்களை செயல்படுறவனும் தடுத்ததை தவிர்த்து கொள்வதும் அதாகின கீழ்ப்பணியும் குணத்தின் செயல்பாடு. அவ்வாறான மக்களாக அடைகிறதுக்கு அல்லாஹ்க்கு கீழ்ப்பணிஞ்சு இருக்கிறதுக்காக ஒரு ரமதானின் மாதத்தையும் கடமையாக்கினான். அதுக்கு பின்னால சட்டங்களாக ஒவ்வொரு காலத்திலேயும் இறைச்சான் அமைத்ததே இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்தியின் வாசலை நுழைய அவனுக்கு பாக்கியமான துனியா வாழ்க்கையும் ஆகிரத்தின் வாழ்க்கையும் ஆகிவிட. என்றாலும் மனிதன் என்றவன் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிகிறதை தனக்காக வழிமுறை அமைக்கிறதில்லை. அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சவளை தவிர அதை கடமையாக்கவில்லை. இஷ்டம் என்றால் கீழ்ப்பணிவான், இஷ்டமில்லை என்றால் அதை சீரழிச்சுடுவான். கீழ்ப்பணியும் என்றது இறைச்சன் சொன்ன சட்டப்படி நடந்து கொள்வது. அல் குர்ஆன்லையும் வசுன்னாலையும் ஒவ்வொரு விடயத்திலே சட்டங்களாக ஒழுக்கங்களாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிவிட்டார். அதனுடைய கொள்கையாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையின் வழிமுறையாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், அல்லது துனியாலை நான்
திட்டம் போடும் என்னுடைய உழைப்பின் வழிமுறைகளாக இருக்கட்டும், இது அனைத்துக்கும் ரப்பல் ஆலமீன் ஹலாலான வழிமுறையான சட்டங்களை அமைத்தே தந்தான். அவ்வாறு நடந்து கொள்வான் என்றால் அவன் நம்பின நம்பிக்கைகள் நன்மையாக மாறிவிடும், அவன் வாழ்ற வாழ்க்கை நன்மையாக மாறிவிடும், அவனுடைய உழைப்புகளும் உழைக்கிறதுகளும் நன்மையாக மாறிவிடும். இது அனைத்திலேயும் ரப்பல் ஆலமீனுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்கள் பின்பற்றதிலேயே இறைச்சனுடைய திருப்தியின் வாசல் நுழைகிறதிலே வாய்ப்பு. சட்டங்களை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன சட்டங்களையும் ரசூலுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் நபியை காட்டின வழிமுறையான சட்டங்களையும் ஒதுக்கிவிட்டு எங்களுடைய இஷ்டங்களுக்காக, எங்களோட ஆசைக்களாக, எங்களோட தேவைக்களாக நாங்களே அமைத்துக் கொள்ளும் என்றது இறைச்சன் கிட்டே கீழ்ப்பணிவுடைய குணம் ஒரு நாளும் ஆகாது. மாறாக கீழ்ப்படிக்கு முரணான தன் இஷ்டத்திலே நிலைநாட்ட வழிமுறையாகிவிடும். கடமையான விடயத்திலே கீழ்ப்பணியவில்லை நான் நிராகரிப்பின் வரை மனிதன் ஆக முடியும். அந்த நிலையிலே தன்னை அறியாமலுக்கும் தெரியாமலுக்கும் சட்டங்களை பின்பற்றாத காரணமாக அல்லாஹ்வின் கோபத்தின் வாசலை தேடிக்கொள்கிறான். அவனோட ஆடையா இருக்கட்டும், அவனோட பேச்சா இருக்கட்டும், அவன் வாழ்க்கை முறையா இருக்கட்டும், அவனோட உணவுகளா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு விடயங்களையும் மார்க்க சட்டங்களை ஒதுக்கி தனக்கு தேவையான வழிமுறை கையாண்டும் பொழுது உணர்ந்தோ உணரவில்லையோ தவறான பாதைக்கு ஆளாகிறது மட்டுமல்ல, தன்னை அல்லாஹ்வின் கோபத்துக்கு சம்பந்தமாக்கி கொள்வான். சகோதரர்களே, உலக காட்சிகளாக இருக்கட்டும், குடும்ப விடயங்களாக இருக்கட்டும், அனைத்துக்கும் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் வ சுன்னா ரீதி தெளிவான சட்டங்களை அமைத்து விட்டார். அன்றாலும் முஸ்லிம்களாக நாங்கள் இந்த சட்டங்களை கவனிக்கிறதிலே முக்கியத்துவம் கொடுக்காத காரணமாக எங்களுக்கு எங்களோட மார்க்கம் அறியாத மக்களாக வாழ்வோம். குடும்ப வழிமுறையிலையும் தெரியாதவன், வாழ்க்கை வழிமுறையிலையும் தெரியாதவன், பேச்சிலேயும் தெரியாதவன், அந்த வாழ்க்கையே சீரழிக்கப்பட்ட அல்லாஹ்வின் கோபத்தின் காரணங்களும் அல்லாஹ்வின் சாபங்களின் காரணங்களுக்காக சிக்கிப்படுறவனாக வாழ்கிறான். சகோதரர்களே, ஒரு சமூகம் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு முன் வந்தா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அருளாக்கி விடுவான். நான் தனி மனிதனாக அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கிறவனாகவும் ரசூலுல்லாஹ் பின்பற்றுவனாகவும் அமையும், என் குடும்பத்தை அமைக்க, என் தோழர்மாரை அமைக்க, என் வாழ்க்கை அமைய அன்றது தான் சமூகத்திலே அல்லாஹ்வுடைய வெற்றியை நாங்கள் வாசல் திறந்து விடுறோம். நாங்கள் கவனிப்பு செலுத்தாத காரணமாக அந்த வாசலை தடுக்கிறோம், அந்த ஷைத்தானின் வாசல்களை திறந்து விடுறோம், வழிகேடின் வாசல்களை திறந்து விடுறோம், அல்லாஹ்வின் கோபங்களுக்கு நாங்கள் காரணமாகிவிடுவோம். மட்டுமல்ல, எங்களுடைய தேவைகளும் வேலைகளுக்கும் அவசியங்களுக்கும் அல்லாஹ்வின் சட்டங்களை அறியாத தெரியாதவனாக வாழும் பொழுது ஏனைய சட்டங்களை வழிமுறையை பின்பற்றவனாக தன்னை அமைத்துக் கொள்வதால குஃப்ரின் சட்டங்கள், நிராகரித்த சட்டங்கள், அல்லாஹ்வின் கோபத்துள்ள சட்டங்கள், தவறான சட்டங்கள் எல்லாத்துக்கும் இந்த மனிதன் ஆளாகிவிடுவான். அந்த படியிலை அவன் தெரிஞ்சோ தெரியாமலுக்கோ தன்னை தவறான பாதைக்கு ஆக்கிவிடுகிற காரணம் அல்லாஹ்க்கு கீழ்ப்பணிகின்ற அவசியத்தை முக்கியமாக தன்னை அமைக்கவில்லை. குர்ஆனின் சுன்னாவின் சட்டங்களை பேசுவதிலே மட்டும் அமைக்கிறதை தவிர வாழ்க்கையின் செயல்பாடு விடயத்திலே தனக்காக கடமையாக்குவதை அவன் அவசியம் காணவில்லை. இதெல்லாம் ரப்பல் ஆலமீன் மார்க்கமாக இறக்கினது நான் தெரிஞ்சு விட்டதே, உணர்ந்து விட்டதே, அது எனக்கு அல்லாஹ்க்கு முன்னால கடமையாகுது, பின்பற்றுறது, செயல்படுறது, அதன் வழிமுறையிலே வாழ்றது, அது தான் முஸ்லிமின் அடையாளம். அவனுக்குத்தான் முஸ்லிம் என்ற பட்டம் கீழ்ப்பணிந்தவன். அந்த குணத்துக்குத்தான் அல் இஸ்லாம் மார்க்கம் அல்லாஹ் கிட்ட இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் என்று சொன்னதாகும். நிச்சயமாக அல்லாஹ் கிட்ட மார்க்கம் என்றால் கீழ்ப்பணிகள். அப்ப அது ஒவ்வொரு மனிதனும் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டுமான ஒரு அவசியம். யாரும் இனமத்தினை கீழ்ப்பணிய அமைக்கோ மேலா, பலமாக கடமையாக்கோ மேலா. சொல்லிக் கொடுக்க முடியும், வழிகாட்ட முடியும்,
ஆதாரங்களை நிரூபித்து வைக்க முடியும். ஒவ்வொருத்தனும் தன்னை அல்லாஹ்வுக்கு முன்னாலே கீழ்ப்பணியும் வழிமுறைகளை அமைத்துக் கொள்வது அவனுடைய கடமை. இவ்வாறு நான் என் கடமையிலையும் என் குடும்பத்தை வளர்க்க கடமையிலையும் நடந்து விட்டேன் என்றால் ஒவ்வொருத்தனும் அவ்வாறு நடக்க சமூகங்கள் அல்லாஹ் கீழ்ப்பணிவனாக ஆக அல்லாஹ்வின் அருளின் பாக்கியம் உள்ள மக்களாக மாறிவிடும். இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டங்களாக தெரிஞ்ச பின்னாலே பின்பற்றுவதில் அவசியம் காணாமலுக்கு உலக காரணங்களும் எங்களோட சாட்டுகளை நாங்கள் முன்வைத்துக் கொண்டு அதை பின்பற்ற அவசியம் காணாதவனாக அமைத்து விடுவோம் என்றால் இதுவும் ஏனைய மதங்களை பின்பற்றவனும் எந்த வேறுபாடும் இல்லை. அவனும் இஸ்லாமை பின்பற்ற அவசியம் காணவில்லை, நாங்களும் இஸ்லாமை பின்பற்ற அவசியம் காணவில்லை. அன்று அல்லாஹ் கீழ்ப்பணிகிறதை எங்களை எங்களுடைய இதயத்தாலே மாறிவிடுகிறதில்லை. நாங்களே எங்களை வளர்த்துக் கொள்கிறோம், தவறான பாதைக்கு நடத்தி கொள்கிறோம். எது மார்க்கம் என்று தெரிஞ்சு விட்டதோ, இது அல்லாஹ்வுடைய சட்டம் என்று தெரிஞ்சு விட்டதோ, ரசூலுடைய பாதை என்று தெரிஞ்சு விட்டதோ, அதுக்கு நான் முதல் இறங்க வேண்டும். பின்பற்றவனாக செயல்படுறவனாக அந்த வழிமுறையிலே நான் இருந்தால் தான் என் குடும்பத்தை அதை அமைக்க முடியும். என் குடும்பத்தை அமைத்தால் தான் சமூகத்திலே இன்னொரு குடும்பத்துக்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் அந்த படியிலை சமூகங்கள் நேர்வழி அடையும். சகோதரர்களே, நேர்வழி என்று வாதங்களாலேயும் தர்க்கங்களாலேயும் ஏனே மக்களாக ஆகின காரணம் தான் அமைகிறதொன்றதல்ல. நேர்வழி என்றது நான் என்னையே நடத்தி கொள்வது, என் குடும்பத்தை நடத்தி கொள்வது, அல்லாஹ் யாருக்கெல்லாம் என்னை அதிகாரம் கொடுத்ததோ அதிலே நடத்தி கொள்வது. இதுதான் நேர்பாதைக்கு ஆகிற வாசல். இதிலைத்தான் ரப்பல் ஆலமீனுடைய அருள் எங்களுக்கு ஆகிற வழிமுறை. இன்றைக்கு இஸ்லாமிய மக்களின் நிலை எடுத்ததெல்லாம் பின்பற்றுதலை அவங்களுக்கு அவசியம் கண்டு கொள்வாங்க. உலக ஆசைகளாக, உலக தேவைகளாக, உலக வழிமுறைகளாக ஏதோ ஒரு சமூகம் பின்பற்றி விட்டதோ அதுக்காக நாங்களும் அதை பின்பற்றது எங்களுக்கு ஒரு அவசியம் அல்ல. எங்களுக்கு ஒரு குர்ஆன் இருக்குது, எங்களுக்கு ரசூலோட சுன்னா ஒன்று இருக்கிறது. அது முழு மார்க்கத்தை வழிமுறையும் எடுத்து காட்டும். எவ்வளவு தூரத்துக்கு என்றால் எங்களோட இஸ்லாமிய சட்டங்களையும் எங்களோட வணக்கங்களையும் எங்களோட வழிமுறையிலையும் இஸ்லாமிய சட்டங்களை தெரியாத அறியாத மக்களா மாறி அந்நிய மதங்களுடைய வழிமுறை ரீதியாக எங்களோட தொழுகைகளை வரை மாற்றிவிட்டவர்களாக நாங்கள் காண்போம். தொழுகை நேரங்களே ரசூல்லா தெளிவாக அஹாதீசு நபியிலே எடுத்து காட்டின பின்னாலேயும் அந்த அனைத்து தொழுகை நேரங்களை விட்டு அந்நிய மதங்கள் ரீதியாக அவருடைய கணக்கு வழக்கு ரீதியான வழிமுறையிலே என் தொழுகையை மாற்றிவிட்டோம், என் நோன்புகளை மாற்றிவிட்டோம், எங்களோட பிறநாள்களை மாற்றிவிட்டோம். அல்லது அனைத்துமே அந்நிய சட்டங்கள் அதுக்கு வழிமுறை காட்டுறதுக்கு ஆகிவிட்டது. ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் பின்பற்றின மார்க்கத்தின் அடையாளமே இல்லாததாக மாறிவிட்டது. தொழுகையா, வியாபாரங்களா, திருமணங்களா, குடும்ப வாழ்க்கைகளா, ஆடைகளா, சட்டங்களா என்றது ஒன்றொன்றாக மனிதன் மார்க்க ரீதி படிச்சு விளங்கி செயல்படாதவனாக இருக்கும் பொழுது அவனாலே ஏனைய விடயத்தை பின்பற்றதாலே தன்னே தெரியாமலுக்கு ஏனைய மதங்கள் உள்ளவனாக மாறிவிட்டான். இந்த முஸ்லிம்களா இருந்து கொண்டு சட்டம் பேசுவங்களை எத்தனை பேரை காண்போம். அந்நிய சட்டங்களுக்கு கொடி கொடுக்கிறானல், அதை சரி காண்றானல், அதை நீதி பண்றானல், அதுதான் உரிமை என்று சொல்றானல். அல்லாஹ்வும் அவனோட தூதரும் சொன்னது அனைத்தையும் நிராகரிச்சு அதை கழிச்சு அதை தவறு காண்றதிலே அவசியம் காண்றாங்க. காரணம், பின்பற்றதை அல்லாஹ் ரசூல் சொன்னதை அவங்க படிக்கவும் இல்லை, தெரியவும் இல்லை, அதுல அவசியமும் காண்றாங்க இல்லை. அவங்க படிச்சாங்க அந்நிய சட்டங்கள், அந்நிய வழிமுறைகள் அன்றதை அதைத்தான் சட்டமாக ஒழுக்கமாக வழிமுறை அமைக்கதை தனக்கு கடமையாக்குனது மட்டுமல்ல, சமூகத்துக்கும் அதைத்தான் ஒழுக்கம் என்றும் சட்டம் என்றும் வழிமுறை என்றும் கடமையாக்குவதை நாங்கள் காண்போம். காரணம், முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா வாழ்ந்து இஸ்லாத்தை படிக்கவில்லை, இஸ்லாத்தின் அடிப்படைகளை தெரியவில்லை, இஸ்லாத்தின் கொள்கையை அறியவில்லை. அதன் சட்டங்களாகன்றதை அந்நியர் சொன்ன பேச்சிலே அவன் இஸ்லாத்தை நம்பான். குர்ஆனை தெரியாதவன், ஹதீஸை படிக்காதவன், இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத காஃபிர்களால இஸ்லாத்தை பற்றி வர்ணிப்பிலை இவன் இஸ்லாமை படித்து விளங்கினவனாகவும் இஸ்லாமிய உம்மத்துக்கு சட்டம் சொல்லவனாகவும் நாங்கள் காண்போம்.
சகோதரி, இவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு சமூகமாக நாங்கள் காண்போம். இந்த நிலையிலே இஸ்லாமிய உம்மத் தன்னை அவனுடைய இஸ்லாமிய அடையாளத்திலிருந்து தூரமாக்குதலையும் தன்னை இஸ்லாமிய பாதையிலிருந்து மாற்றமான மதங்களின் வழிமுறைக்கு ஆக்குதலையும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆடைகள்ல மட்டுமல்ல, தன் கொள்கைகளை, நம்பிக்கைகளை, வழிமுறைகளை, வாழ்க்கையின் விடயங்களை, குடுக்கல் வாழ்க்கை, வியாபாரங்கள், இது அனைத்திலையும் அவனுக்கு குர்ஆன் சொன்ன சட்டமே அறியாதவனாக இருக்கிறான். அதே தெரியாதவனாக வாழ்கிறான். அவனுக்கு அதை பற்றி ஒரு ஆயத்தா அல்லது ஹதீஸா கேட்டோண்டா ஒரு பொது ஆயத்தை ஹதீஸ சொல்லி அதாலே தனக்கு தேவையான வழிமுறைகளை, சட்டங்களை அமைக்கிறது. இன்றைக்கு மனிதன் தன்னை இஸ்லாமை பின்பற்றுவது என்று கருதி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தான் போதுமானவன். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வேதத்துல இந்த விடயத்தை நாங்கள் விட்டு விடவில்லை. அல்லாஹ் எல்லா விடயத்திலையும் அல்லாட சட்டம் உள்ளதென்று தான் அதனுடைய ஆயத்தின் உண்மை. என்றால் எல்லா சட்டங்களுடைய குர்ஆன் ஆயத்தலாக, நபி வழிகளாக இவன் படித்ததும் இல்லை, விளங்கினதும் இல்லை, தெரிஞ்சதும் இல்லை. இந்த காரணமாக முஸ்லிம்களாக வாழ்கிறோம். முஸ்லிம் சமூகத்துக்காக தியாகம் செய்யறாங்க, முஸ்லிம் சமூகத்துக்காக போராடுறாங்க, முஸ்லிம்களுடைய துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் பங்கு கொடுக்குறாங்க. அன்றாலும் இஸ்லாமை படிக்கவில்லை, குர்ஆனை தெரியவில்லை, நபி பாதை அறியவில்லை. அவனுடைய இஷ்டத்துல இஸ்லாமை காப்பாற்ற, இஸ்லாத்துக்கு வெற்றி கொடுக்க, இஸ்லாத்தை உரிமை எடுத்து வைக்கிறதிலே ஆடுறது அவன் ஒரு சேவையாக கருதி கொண்டான். சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கல்வி சுமந்த மார்க்கம். அல்லாஹ் அடிப்படையாக சொல்லிவிட்டான். முதல் நபிக்கு வஹியாக இறக்கும் பொழுதுமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஓது உன்னுடைய இறைச்சனுடைய பெயர்களை எவன் படைத்தான். ஓதலாக ஆரம்பிச்சு படுறது. வஹின் ஆரம்பமே ஒரு படிப்புக்கு சம்பந்தமானதாக ஆரம்பிச்சு. இறக்கப்பட்ட வஹியையும் அல்லாஹ் நபிக்கு என்ன சொல்றான், இன்ன அலைனா பயானா, எங்கள் மேல் கடமை உனக்கு அதோட விளக்கத்தை தர அண்டதை விளக்கமாக கல்வியாக ரசூலுக்கு இதை சம்பந்தமாக்கும். ரசூல் உம்மத்துக்கு என்ன ஏவுறான், தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், முஸ்லிம்கள் மேல் கல்வி படிக்கிறது கடமை. எந்த கல்வி? இறக்கப்பட்ட வானத்திலும் இந்த கல்வி தான் இதனுடைய இல்ம் என்று சொல்லும் பொழுது அல் குர்ஆன் வ சுன்னாவின் கல்வியின் கடமை. அல் இல்ம் என்ற குர்ஆன் சுன்னாவின் கல்வியிட கவனிப்பில்லாமலுக்கு ஏனே அந்நிய சட்டங்களையும் கல்வியிலே படித்துக் கொண்டு கடமை பரிபூர்ணமாக அவன் கருதி கொள்வான். இதாக பெரிய அநியாயம், இதாக பெரிய மடமை தன்மை. எந்த வஹியை படிக்கிறத கடமையாக்க சொன்ன ரசூலை அந்த ரசூலுடைய பேச்சுகளே விட்டுவிட்டு, அந்த சட்டங்களே விட்டுவிட்டு, அதோட விடயங்களே விட்டுவிட்டு ரசூல்லாவோட எதிரியான குஃபாருடைய சட்டங்களையும் வழிமுறையை படித்து கல்வி சுமந்தவனாகவும் விளக்கம் காட்டுவனாகவும் மக்களுக்கு வழிகாட்டுவனாகவும் என்பது ஆகிறது. அவனே அறியாமலுக்கு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு சம்பந்தமாகி விடுறான். சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக குர்ஆனையும் சுன்னானையும் எங்களோட மார்க்கத்தின் வெற்றியின் வாசல்களுடைய அனைத்து விடயத்துக்கு சட்டங்களாக, ஒழுக்கங்களாக, வழிமுறையாக எடுத்து வைத்தான். வணக்கங்களாக இருக்கட்டும், அல்லது வியாபாரங்களாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையின் விடயங்களாக இருக்கட்டும், அல்லது பேச்சு வார்த்தையின் வழிமுறைகளாக, இது அனைத்திலையும் எங்களுக்கு குர்ஆன் ஆயத்தாக, ஹதீஸாக, பாடமாக, தெளிவாக சட்டங்களாக அமைத்து காட்டும். இதாகின ஃபிக்ஹ் கிதாபுகளின் சட்டங்கள், இதாகின ஹதீஸ் கிதாபின் ரிவாயத்கள் நூல்களாக உலமாக்கள் பதிஞ்சி சனதாக ஹதீஸாக தெளிவான சட்டங்களை எடுத்து வைத்தது எல்லா முஸ்லிம்களையும் முஸ்லிம்களாக வாழ வைக்கும். என்றால் முஸ்லிம் என்றவன் இஸ்லாமிய சட்டங்களை முழுசாக ஒதுக்கி அதன் மொத்தமான வழிமுறையை தவிர்த்து கொண்டு, அந்நிய சட்டங்களை தனக்கு வழிமுறை ஆக்கி கொண்டு, இஸ்லாத்தின் சிறப்புகளையும் பொது விடயங்களை சமைஞ்சு கொண்டு அந்நிய வழிமுறையை தனக்கு வாழ்க்கையின் வழிமுறையாக, திருமணின் சட்டங்களாக அல்லது தலாக்கின் வழிமுறைகளாக,
பிரிவினை வழிமுறையாக அன்றதை அமைத்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் முஸ்லிம் சட்டங்களாக பின்பற்றோம் என்று கருதி கொண்டிருக்கிற இஸ்லாமிய உம்மத்தை அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக்கும் வழிமுறை. இதை திருத்த வேண்டுமென்றால் நான் முதலாவது ஒரு முஸ்லிமாக வாழ்றதுக்கு தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் அனைத்து விடயத்திலே அல் குர்ஆன் வசுன்னா பின்பற்றதை அவசியம் காண வேண்டும். எவ்வாறு குழந்தை பிறந்து இஸ்லாமிய பேரை நாங்கள் அவசியம் காண்கிறோமே, அவ்வாறு அந்த குழந்தையின் ஆரம்பமாக தஹ்னீக்கிலிருந்து இஸ்லாமிய வழிமுறையை நாங்கள் கடமையாக காண்கிறோமே, அவ்வாறு அந்த வளர்ச்சியிலிருந்து அதன் அனைத்து காலங்களையும் இஸ்லாமிய சட்டங்களும் ஒழுக்கங்களும் உள்ளதாக இருக்கிறதை அவசியம் காண வேண்டும். அதன் படிப்பின் காலத்திலே படிப்பிலே இஸ்லாமிய சட்டங்கள், அதன் ஆடையின் காலத்திலே ஆடையின் இஸ்லாமிய சட்டங்கள், அதன் ஏனைய விடயத்திலே வியாபாரமாக உழைக்கும் வழிமுறை காலத்திலே அதில் இஸ்லாமிய சட்டங்கள், அந்த திருமண காலத்திலே திருமண சட்டங்கள், அண்டது அது குடும்ப வாழ்க்கையா வாழும் பொழுது குடும்ப சட்டங்கள், அண்டொன்றாக இஸ்லாம் எங்களுக்கு சட்டங்களாக ஒழுக்கமாக ஒரு வழிமுறையை அமைத்து தாரான். இதை பின்பற்றது தான் முஸ்லிம் என்றது அடையாளமாக ஆகிறது தவிர பேருக்கும் ஊருக்கும் முஸ்லிம் என்று சொல்லிட்டு பின்பற்றது ஊரையும் மக்களையும் ஏனைய சட்டங்களை பின்பற்றது அல்லாஹ் கிட்ட இஸ்லாமாக என்பதை தெரிஞ்சுக்கும். இஸ்லாமிய சமூகத்தின் வெற்றியோ அல்லது அல்லாஹ் கிட்ட இருந்த எதிரிகளில் இருந்து எங்களை காப்பாற்றுறதோ நாங்கள் தரமான முஸ்லிமா அமைஞ்சி அல்லாஹ்வுடைய அருளை பாக்கியமாக வரையும் ஒரு நாளும் எங்களால முடியாது. இன்றைக்கு சர்வதேச ரீதியாக முஸ்லிம்களுக்கு தாக்கம் போடுறதுக்கு, முஸ்லிம்களுடைய பலங்களை கழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு யுத்தங்களாகவும் ரத்தம் ஓட்டுவதை முஸ்லிம்களுடைய மண்களை ரத்தம் ஓட்டி கழிப்புகளை கொடகத்துக்காகவும் பல திட்டங்களை நாங்கள் காண்கிறோம். சகோதரர்களே, இது அனைத்திலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் முதல்ல முஸ்லிம்களாக வாழ வேண்டும். இஸ்லாமிய வழிமுறையாக நாங்கள் வாழ வேண்டும். அது எந்த நாட்டில் இருந்தா என்ன, நீ முஸ்லிமா வாழ்ந்தா அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு பாக்கியம். நீ இஸ்லாமிய வழிமுறையிலே வாழவில்லை, இஸ்லாமிய நாட்டின் பெயர்ல வாழ்ந்தாலும் இஸ்லாத்துடைய அழிவுக்கு காரணமாகிவிட்டது, இஸ்லாமுடைய எதிரியோட கை கொடுத்து விட்டது, அவனுக்கு ஆதரவாகிவிட்டது, அழிவு உனக்கே ஆகிவிடும் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. யுத்தங்களை ஆரம்பிச்சாங்க, அன்றதை தன்னுடைய குழப்பங்களாக யுத்தங்களை ஆரம்பிச்சு இன்றைக்கு அதை முஸ்லிம் உம்மத்தின் அழிவுக்கு ஒரு காரணமாக்கத்துக்காக இல்லாத போராட்டம், இல்லாத பேச்சுகள், இல்லாத சூழ்ச்சிகள். ஏன் அழிவு முஸ்லிம்களை தொட வேணும், நஷ்டங்கள் முஸ்லிம்களை தொட வேணும்? முஸ்லிம்களுக்காக ஊரிலையும் நாட்டிலையும் உலகத்திலையும் அழிவுக்காக திட்டம் போடும் எதிரிகளுடைய பலங்களா சூழ்ச்சிகளா திட்டங்களா அவசியம் காட்டுறாங்க. ஏன் முஸ்லிம்களாக நாங்கள் வாழும் முறை வரை அவனாலே அவனுடைய வழிமுறை என்றதை அமைக்க முடியாது. அல்லாஹ்வை தனித்ததா வணங்கும் என்று சொல்லும் முஸ்லிம் உலகத்திலே வாழும் வரையும் ஏனைய வணக்கங்களுக்குள்ள அனைத்து வணக்கசாலிகளுக்கு அது ஒரு தடையா இருக்கு. ஏனைய மதங்களாக ஒவ்வொரு மதங்களும் தன் மதங்களை பின்பற்றதில் ஏனைய மதங்களுக்கு தடை காணவில்லை. ஹிந்து மதமோ புத்து மதமோ அல்லது மஜூசி மதமோ ஏனைய மதமோ அவனவனை பின்பற்றத்தில் அவனுள்ள வேறுபாடு காணவில்லை. அது அவனுடைய வழிமுறை, அவனுடைய இஷ்டம் என்றதுக்கு அவனை உரிமையாக்கிய சொல்லிவிட்டான். முஸ்லிம் என்றவன் அல்லாஹ்வை தவிர யாரும் வணக்கத்து தகுதி இல்லை என்று சொல்வதும் அந்த நிலையிலே அமைக்கிறதும் அவனுடைய எல்லா மதங்களுக்கும் ஒரு தாக்கமும் அழிவும் என்றதை அவன் தெரிஞ்சு இன்றைக்கு அனைத்து குஃபார், அனைத்து முஸ்லிம் இல்லாத அனைத்து பேருக்கும் இருக்கிய குறி எங்க முஸ்லிம்களை முஸ்லிம்களா வாழ வைக்கிறது அவனுடைய எதிர்காலத்தின் நஷ்டம். முஸ்லிம்களை ஒன்றோ கோலையாக்கி முஸ்லிம் பாதையிலிருந்து மாற்றி பேருக்கும் ஊருக்கும் இஸ்லாமை வைத்து இஸ்லாமை சுத்தமா பின்பற்றாதவனாக இருக்கிறவரை உன்னை பாராட்டி கொண்டு புகழ்ந்து கொண்டு பெரியாளாக்கி கொண்டு வைத்துக் கொண்டிருப்பார்கள்.
எப்ப நபியை பின்பற்றது பாதையாக்குவீங்களே, குர்ஆன் சுன்னான் சட்டமாக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்களே, உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வின் திருப்தியின் வாசலுக்கு திருப்பி விடுவீங்களே, அதாக இந்த எதிரிகளாலை தாங்க இயலாத நிலை அண்டது. அவனுக்கு அது ஒரு நஷ்டம். என்ன நஷ்டம்? அவனுக்கு காலம் போவ உலகத்திலே நிரூபிச்சு காட்டிப்படும் உண்மை என்றது என்னதென்றும் அசத்தியம் என்னதென்றதும் மனிதன் முன்னாலே நியமிச்சு நிரூபிச்சு காட்டிப்படும் தன்னுடைய மதத்துடைய வழிமுறை, தன்னுடைய இஷ்டங்களும் சட்டம் வழிமுறை எல்லாம் அழிவுக்குள்ளது அன்றதை அவன் தெரிஞ்சு விட்டது. இந்த இஸ்லாம் தலை தூக்கும் என்றான். இதை அல்லாஹ் தெளிவாக நபியை நோக்கி சொன்னது தான் இதோட உண்மை. குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. ஏ நபியை சொல்லிவிடு, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழியும். அசத்தியம் அழிவுக்கு பேத்து தீரும். அசத்தியம் அழிவுக்கு எப்ப பேத்து தீரும்? சத்தியம் வந்து விட்டதென்றால், சத்தியமாக நாங்க பின்பற்ற ஆரம்பிச்சு விட்டோம் என்றால் அசத்தியம் அழிவுக்கே பேத்து தீரும். இதுதான் எதிரிகளாலே தாங்க இயலாத நிலை. எப்ப சத்தியமாக பின்பற்றானே, சத்திய பாதையிலே வாழ்கானே, அல் குர்ஆன் வஸ் சுன்னா நபி வழி முறையிலே வாழ்வது தான் இவனாலே தாங்க முடியாது. நபி வழி இல்லாத இயக்கங்களாக, மத்ஹபலாக, தரீகாக்களாக, ஷேருக்கு பின்னால், தர்காக்கு பின்னால் கபர்களை வணங்கி கொண்டு, பிதஅத்தை அமைத்துக் கொண்டு, பிரிவினை செஞ்சு கொண்டு அண்டது இஸ்லாத்தின் பேரில் நீ வாழ்வி என்றால் அவனுக்கு திருப்தியுள்ள மார்க்கம் அதுதான். அந்த இஸ்லாம் எந்த அசத்தியத்தையும் தடுக்காது, எந்த அநியாயத்தையும் தடுக்காது. மாறாக எல்லா அசத்தியத்தின் வாசலுக்கு ஆதரவாக இருக்கும், எல்லா அநியாயங்களை தலை தூக்க இடம் கொடுக்கும். என்ற காரணமாக எந்த குஃபாருக்கும், எந்த இஸ்லாத்தின் எதிரிக்கும் இஸ்லாத்தில் இருக்க வழிகேடரோட எந்த பிரச்சனையும் கிடையாது. இஹ்வான் முஸ்லிமான இருக்கட்டும், தப்லீக் ஜமாத்தா இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமியா இருக்கட்டும், ஹிஸ்புத் தஹ்ரீரா இருக்கட்டும், அண்டண்ட கூட்டம் எல்லாம் வளர்ந்து வளர்ந்து வர்றாங்க. நாடா ஊரா அந்த அதிகாரம் உள்ள அந்த நாட்டின் மக்கள் அறியாததெல்லாம் தெரிஞ்சு சிலது லைசன்ஸை கொடுக்குறாங்க. அந்த இயக்கங்களை அமைத்துக்கொள்ள, அதை வளர்த்துக்கொள்ள, அதை அவனை உரிமையாக தலை தூக்க வைக்க. என்ன காரணத்துக்காக? இவ்வாறு முஸ்லிம்கள் செதறி போக வேணும், இந்த பாதையிலிருந்து தூரமாக வேணும், அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதிலிருந்து அவன் கவனிப்பில்லாத ஒரு மனிதனாக மாறிவிட வேண்டும் என்றதுக்காக குறியோட இஸ்லாமிய எதிரி நோக்கி கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இந்த காரணமாக முஸ்லிம்கள் இன்றைக்கு உம்மத்திலே ஆக பலமான எண்ணிக்கையில உள்ளவங்களாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஆக நாசமாக்கும் ஒரு கூட்டம் என்றால் இந்த முஸ்லிம்கள் தான். இஸ்லாத்தின் பேரில் குர்ஆனை நிராகரிக்கிறவர்கள், இஸ்லாத்தின் பேரில் அஹாதீஸை நிராகரிக்கிறான், இஸ்லாத்தின் பேரில் ரசூலுக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கிறவர்கள், இஸ்லாத்தின் பேரில் சஹாபா வழிமுறைக்கு எதிர்ப்பாக போராடுறவர்கள், இஸ்லாத்தின் பேரில் இமாம் அலின் பேரில் அவனுடைய பேச்சை போட்டு தனக்கு தேவையானதை சட்டமாக்கிக் கொள்கிறான், தன்னை இஷ்டத்திலே மார்க்கத்தை திருப்பிக் கொள்கிறான். எந்த வழிமுறையான வழிகேடோ குஃப்ரோ அநியாயமா இருந்தாலும் அது இஸ்லாம் என்று பட்டமாக கொடுத்து பேரை சொல்லி மக்களை மயக்கிறதிலே அவனுக்கு எந்த கூச்சமோ வெக்கம் இல்லாத வழிமுறையாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தின் நிலை. சஹாபாயின் வழிமுறை ஒதுக்கிப்பட வேணும், தடுத்துப்பட வேணும். பின்பற்றது தகுதியுள்ளது இல்லதை என்றதை தாக சொன்னாங்க. யஹூதி சொல்லவில்லை, கிறிஸ்தவன் சொல்லவில்லை, பாத்ரிமார் சொல்லவில்லை, ஏனைய மதங்கள் தலைவரை சொல்லவில்லை, முஸ்லிம் தலைவர்கள் சொன்னாங்க, முஸ்லிம் மதவாசிகள் சொன்னாங்க, அந்த கிதாபல் சொன்னாங்க, சூஃபியல் சொன்னாங்க. சஹாபாக்கள் யாரு? ரசூலா வளர்த்து வச்ச வழிகாட்டியான சஹாபாக்கள், ரசூலோட மாணவர்கள். இவங்களை ஒதுக்கி வைக்க வேணும், இவங்களை பின்பற்ற சடு, இவங்களுக்கு தகுதியாகாது என்றதை யார் சொன்னாங்க? எங்களுடைய முஸ்லிம்கள்ல இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வந்த கிதாபலை அடிப்படையாக எழுதி வைத்தாங்க. எங்கள் நடுவே வேறுபாடு இருந்தாலும் நாங்கள் பின்பற்றிய தீர வேண்டும் என்று தபகாத் சுஃபியால எழுதுகிறாங்க. வாஜிப் அலா குல்லி முஸ்லிமின் அன் யுகல்லித மذهبன் மின் மذاهب الاربعه ولو خالف كبار من الصحابه. எப்படி எழுதுகிறார்? முஸ்லிம் மேல் கடமையா இருக்கிறது,
4 மதபில் எதிர்த்து ஒரு மதபை கண்மூடித்தனமா பின்பற்றிய தீர வேணும். அது பெரும் பெரிய சஹாபாக்களுக்கு முரணா வந்தாலும். இதுதான் இவங்களுடைய நிலை. பெரும் பெரிய சஹாபாக்கள் யாரு? குலஃபா ராஷிதீன் அபூ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலி ரலியல்லாஹு அன்ஹும் வ அஷ்ரத்துல் முபஷ்ஷிரா. இவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துன்யாவிலே நன்மை சொன்னது ஜன்னத் வாசி என்று. அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரதுவன் என்று சொன்ன சஹாபாக்கள் அல்லாஹ் அவங்களுடைய திருப்தி நாடி விட்டது. அவங்களும் அல்லாஹ்வுடைய திருப்தி நாடினவங்க என்று சொன்னவங்களை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க? அந்த சஹாபாக்கள் எதிர்ப்பா இருந்தாலும் 4 மதபில் ஒன்ற கண்மூடித்தனமா பின்பற்றது முஸ்லிம்கள் மேல் கடமை. இந்த சூஃபியான தபக்காத்ல அடிப்படை எழுதி வைக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க சும்மா அவனோட பேச்சாலே யூகிச்சு சொன்னதல்ல, எழுத்து மூலமா சட்டங்களாக சொன்னாங்க. அபூபக்கர் ராதி அவருடைய கிதாப் உசூலுல் ஃபிக்ஹ் எழுதுறார், இதா தஆரதுல் அக்லி வன் நக்ல் யஜிபு தக்தீமுல் அக்லி அலா நக்ல். புத்தியும் ரிவாயத்தும் முரணா வந்தா புத்தியை ரிவாயத்துக்கு மேலே உரிமை கொடுக்கிறது கடமையாகும். புத்தி சிந்தனையின் பேச்சுகள் அவனுடைய புத்தியின் பேச்சுகளாகினது. ரிவாயத் என்ற குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையான பேச்சுகளுக்கு முரணா வந்தா எதுக்கு முச்சதில் தன்னை கொடுக்கிறது அவசியமாகும். புத்திக்குத்தான் அன்றதை அவன் கடமையாக்கி அவனுடைய உசூலுல் ஃபிக்ஹ் கிதாபாக ஃபிக்ஹின் அடிப்படையின் சட்டங்களாக அமைத்து வைக்கிறான். இவ்வாறுத்தான் வழிகேடுகளாக இஸ்லாத்தின் அழிவுக்கு காரணமாகிவிட்டது. இந்த இயக்கங்களும் இந்த மத்ஹபும் இந்த தரீகாக்களும் தான் எங்களை குர்ஆன் பின்பற்றதை தடுத்தது. குர்ஆன் உனக்கு விளங்க முடியாது, அண்ணா குறிப்பிட்ட ஷேக்மாருக்குள்ளது என்று சொல்லி முஸ்லிம்களுடைய கண்ணை பொத்திவிட்டது. அதை பார்க்காமலுக்கு வாழ, அதை பின்பற்றாமலுக்கு வாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மாத்தி பகட்டினாங்க. தனக்கு தேவையான அவதூறான ரிவாயத்தலா பொய் ரிவாயத்தலா போட்டு போட்டு ரசூலுல்லாவை தனக்கு தேவைய மாதிரி பொய் ரிவாயத்தலையும் ஹதீஸையும் போட்டு மதுஹபலை முக்கியத்துவம் கொடுக்க, இயக்கங்களை முக்கியத்துவம் கொடுக்க அந்த வழிமுறையை அமைத்தது இந்த முஸ்லிம் உம்மத்தின் மக்களா இருந்து இயக்கங்களா மதுஹபலாக அமைத்தவனால் தான் இஸ்லாத்தின் அழிவு. சகோதரரே, இஸ்லாம் என்றது அல் குர்ஆன் வ சுன்னah. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பின்பற்றினது. அதை நீ பின்பற்றி என்றால் இஸ்லாத்தை பின்பற்றினார். அதை விட்டு ஏனைய விடயத்தை பின்பற்றுவனாக நின்றால் அல்லாஹ்க்கு முன்னாலே அது இஸ்லாம் என்று கருத்துக்கு எந்த பாக்கியமும் இல்லை என்றதை தெளிவாக விளங்கினோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. அம்மா பஅத். இன்றைக்கு முஸ்லிம்கள் நிலை அல் குர்ஆன் வ சுன்னாவை பின்பற்றுவதிலையும் சஹாபா பாதை அவசியம் காண்றதிலே தூரமாகின காரணமாக மத்ஹபல் தரீகாக்கள் இயக்கங்கள் கூட்டங்களே இவனுக்கு மார்க்கமாகிவிட்டது. நாங்கள் காண்போம், மஜூசி படையொன்று. இவன் இஸ்லாத்துக்கே உள்ளவனாக இல்லை. மஜூசி படை இவன் ஒரு வெளிக்காட்டியாக இஸ்லாமை காட்சியாக காட்டினாலும் அவன் இஸ்லாத்துக்கே சம்பந்தம் இல்லாதது. தன்னை அபாண்டமாக ஃபாத்திமத்து பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை என்று அவதூறான பேச்சை போட்டு தன்னை அமைத்துக் கொண்டாங்க. வணக்கத்திலே வணக்கதையும் பேச்சு கேட்கிறதையும் அவனுடைய 11 இமாம்கள் தான் மார்க்கமாக்கினாங்க. ஒரு குர்ஆனையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மதம். இந்த குர்ஆன் இது எங்களுக்கு முஸ்லிம்களுடைய வழிகாட்டியான அல்லாஹ்வின் கிதாப் முஸ்ஹஃப் உஸ்மானியை நிராகரிக்கிற படை அந்த இன்றைக்கு ராஃபிதா கூட்டம், அந்த ஈரானிய கூட்டம், ஒரு பார்சி கூட்டம், ஒரு மஜூசி படை அவனுடைய சுஜூதை வரை அந்த கர்பலா கல்லை தான் அவன் நெத்திய வைப்பான். ஈரான் நாட்டில் சுஜூத் செஞ்சாலும் கர்பலா கல்லை வைத்து தான் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய முழு நம்பிக்கையும் அவனுடைய 11 இமாம்களையும் அவனுடைய இமாம் சொல்றது தான் மார்க்கம் தவிர ஒரு குர்ஆனும் இல்லை, ரசூலுல்லாஹ் சுன்னத்தும் இல்லை. கபர் வணக்கம் பிரச்சாரம் செய்யும் பட நாடு நாடாக முஸ்லிம்களை கபர் வணக்கத்துக்கு திசை திருப்பினவங்க. நாடு நாடாக பணம் போட்டு
எல்லா முயற்சி எடுத்து வழிகேடுகளை வளர்த்து வைத்தவர்கள், முஸ்லிம்களை சஹாபாக்கள் எதிர்ப்பாக வரலாறு கிதாபா எழுதினவர்கள், முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களை பற்றி நஞ்சுகளை ஊத்தினவர்கள். அபூ ஹுரைரா பற்றியா, அபூபக்கர் பற்றியா, உமர் இப்னு அல் கத்தாப் பற்றியா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றியா, அந்த ஏனைய சஹாபாக்களை பற்றி எதிர்ப்பு குணங்களை நாடு நாடா வளர்த்த நாடு தான் ஈரானிய ஆட்சியும் கொமேனியின் ஆட்டங்களும். ஷேக் பின் பாஸின் ஃபத்வா தெளிவாக இருக்கிறது. இது ஒரு மஜூசி படை, நாளைக்கு இஸ்லாத்தின் எந்த சம்பந்தம் கிடையாது. வெளியால காட்டினாலும் இவங்கெல்லாம் சஹாபாக்கள் எதிரிகள், ரசூலுல்லாஹ்வை நிராகரிச்சவர்கள், குர்ஆனை நிராகரிச்சவர்கள், அந்த பச்சை கல்லர்கள், எதிரிகள், இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்கள் அன்றைக்கும் தான் இன்றைக்கும் தான். ஹஜ்ஜிலை இந்த நாள் இருந்து கால் வைத்தானே ஹஜ்ஜை நாசமாக்கினவர்கள். காபா ஷரீஃபுக்கு முன்னாலே ஹொமைனியுடைய படத்தை சுமந்து கொண்டு அல்லாஹு அக்பர் ஹொமைனி ரஹ்பர் என்ற ஆட்டம் காட்டினவங்க. ஹரம் ஷரீஃபுடைய ஊரிலே மக்காலை கத்திகளை சுமந்து முஸ்லிம்களை கொண்டவர்கள், ரத்தம் ஓட்டினவர்கள், வருடமா ஹஜ்ஜின் பேரில் முஸ்லிம்கள் ரத்தம் ஓட்டறிவனுக்கு ஒரு ஹஜ்ஜாக மாற்றினவர்கள். இதை இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத் பார்த்து ஒரு முஸ்லிம் நாட்டு அவனுக்கு நாங்க ஆதரவு கொடுக்க வேண்டும், அவனுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று எத்தனெல்லாம் குரல்கள் வருது. இது தான் இஸ்லாமிய உம்மத்தின் மடமை தன்மை. தன் எதிரியை தோழராக்குகிறான். தன் எதிரியை யாரெல்லாம் மக்காவை நோக்கி மிசைல் அனுப்பினது உலகம் இன்றைய காலத்திலே காட்சியாக கண்டதை அவனை இஸ்லாத்தின் வீரனாக்குகிறான். அந்த யமன் நாட்டிலே முஸ்லிம்களை கொலை செய்ய படையாக உருவாக்கி ஹூசின்களை அலுப்பட்டி முஸ்லிம்களை யமன் நாட்டிலே ரத்த மோட்டத்தை அலுப்பட்டினவனை இஸ்லாமிய வீரனாக்கான். ஷாம் நாட்டிலே முஸ்லிம்களை 5 லட்சத்துக்கு மேல் முஸ்லிம்களை கொலை செஞ்சு ரத்த மோட்டி ஒரு நாடுக்கே அழிவு காட்டின ஈரானின் காட்சிகளும் திட்டங்களை ஒரு முஸ்லிம் வீரனா காண்றான். என்ன இஸ்லாத்துக்கு செஞ்சான்? ஒரு குர்ஆனை அச்சில போட்டானா? ஒரு ஆலிமை அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக உருவாக்கினானா? இல்ல அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு எதிரியாக, சஹாபாக்களுக்கு எதிரியாக, குர்ஆனுக்கு எதிரியாக படை உருவாக்கினான். அந்த இஸ்லாமா பின்பற்றும் சமூகத்தை அழிக்கிறதுக்காக இவனுக்கு இல்லாத சூழ்ச்சி, இல்லாத திட்டம். சகோதரர்களே, இவனோட முஸ்லிம்கள் அதுக்கு பின்னால வந்த மடையர்கள், இந்த அனைத்து இயக்கங்கள் மடையர்கள். ஜமாத் இஸ்லாமி ஒரு பெரிய மக்கு, ஜமாத் தௌஹீத் அதுக்கு பேர் எனும் ஒரு மக்கு. அந்த தப்லீக் ஜமாத், அந்த அனைத்து இயக்கங்கள் மடையர்களும் மக்களாக வாழ்கிறார்கள். அவனுக்கு இஸ்லாமும் தெரியா, முஸ்லிமே தெரியா, இஸ்லாத்துல எதிரியான ஃபிரௌனை தெரியா. எங்கட பொதுமகனை ஏமாற்றும். நஜாத்தி ஸ்ரீலங்கா நாட்டை நோக்கி வரும் பொழுது, ஈரானின் தலைவராக வரும் பொழுது பாட்டு பாடினாங்க. ரெட் கார்பெட் போட்டு என்ன பாட்டு பாடினாங்க? முஸ்லிம்களோட தலைவர் வாகான், மஜூசி தலைவர் வாகான், இஸ்லாத்தை எதிரி வாகான். பாட்டு பாடுறான் யாரு? எங்கட மடையகா பாட்டு பாட்டான். ACJU ஓல்சிலோன் ஜமியத்துல் உலமா ரெட் கார்பெட் போட்டு பாட்டு பாடினாங்க. ஜமாத் இஸ்லாம் இதுக்கு முன்னால் இருந்து ஆடினாங்க. இதுதான் இவனுடைய மார்க்கம், இதுதான் இவனுடைய மதம், இதுதான் இவன் பின்பற்றும் வாசல். அல்லாஹ்வுடைய எதிரிகளை தலைவர்களா எடுப்பானல், சஹாபாக்கள் எதிரிகளை வழிகாட்டியா எடுக்க மட்டுமல்ல, உங்களுக்கும் இதுதான் தலைவர் என்று காட்டி தருவானல். உங்களை மடையனாக்கி மார்க்கத்தில் இருந்து எதிரிகளாக மாற்றி வைக்கணும். நீங்கள் மார்க்கத்தை படிக்கவில்லை, ரசூலுல்லாஹை தெரியவில்லை, சஹாபா பாதையை நீங்கள் காணவில்லை, உங்களை மக்குகளாக மயக்கி கபர் வணக்கிகளாகவும் மதுஹபலாகவும் தரீகாவும் ஆட்டி மார்க்கமில்லாத தூசிகளாக மாற்றி விடுவார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் சொல்றேன். தலபுல் இல்மு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வி படிக்கிறது எல்லா முஸ்லிம் மேல் கடமை. என்ன கல்வி? குர்ஆன் சுன்னாவின் கல்வி. குர்ஆனை படி, சுன்னாவை படி, உன்னை மார்க்கத்தை படி,
உன்னோட கொள்கையப்படி, உன்ன நபியின் சீரத்தைப்படி, வழிமுறையப்படி, அதுல வளர்ந்த சஹாபாக்களோட சீரத்தைப்படி, அவங்களோட ஒழுக்கங்களை படி, இந்த வழிமுறையை தெரு. அதுதான் உனக்கு முன் மாதிரியும் பின்பற்றது அவசியம். தவிர இந்த கல்லணலும், இந்த மதபலும், இந்த தரிகாக்களும், இந்த சூஃபியலும், இந்த இயக்கங்களும் அல்ல. உன் அனைத்தும் இஸ்லாமை அழிக்க வந்தவர்கள். உங்கள் எல்லாரையும் அல்லாஹ் கிட்ட தடுக்க வந்தவர்கள். ரசூலுல்லாஹ் கிட்ட உங்களை எல்லாம் தூரமாக்க வந்தவர்கள். வாகிமிஸ்ஸலாம்.